நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மதுமிதாவும் கௌதமும் வந்து மணமேடையில் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இங்கே பல பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ராம்கி இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து நம்ம லட்சுமணனும் சகுந்தலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ராம்கி ப்ரோ, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட இல்லையா? இதான் நீங்கள் வந்தவங்களை கவனிக்கிற லட்சணமாக, ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக அது கொடுங்க, நல்லா ஐஸ் கூலிங்காக போட்டு ஜில்லுன்னு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ராம்கி வந்து சொல்கிறாரு ரேணுகா கிட்ட, போய் நல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக அது போட்டு கொடு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு வந்து கொடுக்காங்க. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு எல்லாம் கேட்ட பிறகு தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லட்சுமணை வந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா கரண்ட் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக ஓடுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன எல்லாமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஓடக்கூடாது, அவன்கிட்ட சரக்கு பாட்டலும் நம்ம காசும் கொடுத்துட்டு வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது அவன் இதெல்லாம் பண்ண மாட்டானே, எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பார்க்காங்க. அவர் போதையில் திருப்பி படுத்துக்கிறக்காரு. டேய் எந்திரா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்தார்ல, அந்த யூபிஎஸ் ஜென்ரேட்டர் இருந்த ரூமில் அவர் வந்து எந்திக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் உன்ட்ட என்னடா சொன்னேன், எதுவுமே ஓடக்கூடாது, அதுக்கு தானடா அவன்கிட்ட காசு கொடுத்தேன், திருப்பி காசு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன், அதான் நீ என்னடானா இப்படி எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சார் நீங்கள் என்னடானா காசு தரேன்னு சொல்கிறீங்க, எங்கள் முதலாளி வந்துக்கிட்டு உனக்கு வந்து சம்பளத்தையே நான் கூட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு டைம் தான் காசு கொடுப்பீங்க, ஆனால் என் முதலாளி மாதம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பார்ல, அதனால் அவர் சொல்கிறத செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா உனக்கு சம்பளம் கூட்டி கொடுத்துருவான், 1000 2000 கூட்டி கொடுப்பாரா, நான் உனக்கு தரேன்டா, நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகிற அளவுக்கு உனக்கு நான் காசை தந்துட்டு போகிறேன், நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாரு, ஏசி துப்புரவு ஓடக்கூடாது, கரண்ட் அப்பப்போ போய் வரணும், சரியா, இதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமணன் சொல்லிடுறாங்க. சரி ஐயா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா கரண்ட் அப்பப்போ போய் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து, அதாவது நம்ம சகுந்தலா அஸ்வினி எல்லாருமே வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. 2 மணி நேரத்தில் வந்து இந்த மண்டபத்தில் நம்மளால் எப்படி இருக்கிறதோ என்ன பண்ணுறதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அஸ்வினி ஒரு படி மேலே போய், இதுக்கு தான் கல்யாணம் வந்து அவங்க விருப்பப்படி விடக்கூடாது, நம்ம விருப்பப்படி பண்ணியிருந்தோம்னா நம்ம ஜம்முன்னு ஒரு நல்ல ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி ஜம்முன்னு பண்ணி நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இங்கே எனக்கு அவிஞ்சிக்கிட்டு இருக்குது, அவனில் இருக்கிற மாதிரி இருக்குது, என்னால் நிற்க கூட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம மதுமிதாவும் நம்ம கௌதமும் வந்து மணமேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மதுமிதா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, கௌதமுக்கு வந்து வேர்த்து ஒழுகிக்கிட்டு இருக்குது. அவர் கர்ச்சீப்பு வச்சு துடைக்கிறாரு, காற்றெல்லாம் ஊதி விடுறாரு. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப மனசு சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் வந்து ஏசி இருக்கிற மாதிரியாவது மண்டபம் புக் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் நம்ம புக் பண்ணோம், கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது, அவர் வேறு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து இவங்க வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வீட்டுக்கு, அதாவது மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன மண்டபத்தை பிடிச்சிருக்கான், கௌதமுக்கு இதெல்லாம் தலை விதியா இங்கே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு, நல்லா ஜாமுன்னு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.